ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெட்டி வேர் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேங்க. பெரிய நெல்லிக்காய் ஒரு 5 to 6 எடுத்திருக்கேன். சோத்துக்கத்தாழை ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். செம்பருத்தி இலை எடுத்திருக்கேங்க. செம்பருத்தி பூ, ரோஸ்மேரி கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. ஆவாரம்பூ, மகிழம்பூ, கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. பன்னீர் ரோஸ் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. பாசிப்பயிறு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கலாம். இரும்பு வடைச்சட்டியில் காய்ச்சது ரொம்பவே நல்லது, அதனால் இரும்பு வடைச்சட்டியில் காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம இது வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாங்க. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க ஹர்பல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொன்றா சேர்க்கணுன்றதில்ல, எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சிம்மில் வச்சே காய்ச்சிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், அதனால் நம்ம சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாங்க. 1/2 மணி நேரம் காய்ச்சலாங்க. சிம்மில் வச்சு காய்ச்சணும்னா 1/2 மணி நேரம் காய்ச்சணும்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். நான் உங்களுக்கு அப்பப்போ இடையில காமிக்கிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. லைட் க்ரீன் கலரில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் காமிச்சு உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன். ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு. வெட்டி வேர் கூட நல்லா மொறு மொறுன்ற அளவுக்கு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்ம போட்டிருக்க வெட்டி வேர், ஆவாரம்பூ, மகிழம்பூ, வெந்தயம் எல்லாமே நல்லா மொறு மொறுன்ற அளவுக்கு நல்லாவே எண்ணெயில் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நாள் பக்கத்தில் இந்த வடைச்சட்டியில் அப்படியே விட்டுடலாங்க. 2 நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு வேறு பாட்டிலில் மாற்றிக்கலாம். இந்த எண்ணெயை 2 நாள் வைக்கும்போதே எந்த ஒரு பிளேட் போட்டுலாம் மூடி வைக்காதீங்க. நீங்கள் மூடி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நியூஸ் பேப்பர் மட்டும் மேலால் போட்டு மூடி வச்சுக்கோங்க. தட்டு போட்டிங்கன்னா தண்ணி வேர்த்து ஒழுகி மறுபடியும் அந்த வடைச்சட்டிலேயே விழுகும், எண்ணெய் கெட்டுரும். அதனால் நீங்கள் மூடி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நியூஸ் பேப்பர் மட்டும் மேலால் போட்டு மூடி வச்சுக்கோங்க. 2 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுட்டேங்க. எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் நான் அப்படியே அந்த பாட்டில் சேர்த்துருக்கேங்க. தலை குளிக்கும் போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.